12 கோடி ரூபா. இதை கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு ஹலோ விஏபிஸ், நம்ம இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுடைய 60 வயசில் 12 கோடி ரூபா நம்ம கையில் இருக்கிறதுக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, ஏன் நம்ம ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ணணும்? ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம அன்சர்டனிட்டியாக நம்ம லைஃப்பில் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ ஏர்ன் பண்ணுறோம், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம், நமக்கு தான் ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட் வருமே அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. என்னுடைய ஒர்க் பண்ண ஒரு பையனுக்கு நடந்த இன்சிடெண்ட்டு, இன்னும் 2 எக்ஸாம்பிளையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்துட்டு இந்த பிளானை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், எந்த வயசில் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். என்னோட ஒர்க் பண்ண பையனுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து அவங்க ஊருக்கு போகிற தூரம். ஆனால் கொஞ்சம் நல்லா தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நல்ல ப்ரொமோஷன்லாம் கிடச்சிது. ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நைட்டு ட்ராவல் பண்ணும் பொழுது டிவிஎஸ்லாம் போயிருக்காங்க. போகும்பொழுது ஒரு நாய் குறுக்க வந்து அவங்களோட லைஃபே முடிஞ்சிருச்சு. அதோட ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். இது கேஸ் நம்பர் 1. இன்னொரு இப்போ ரீசெண்டாக சும்மா ஒரு ராசி பலனில் ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அவர் ஒரு கேஸ் சொன்னாங்க. பெரிய பணக்காரர், அதாவது ஒரு 1 crore நல்ல பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் ஆகக்கூடிய ஒருத்தர். திடீர்னு ஒரு வெள்ளம் வந்தது, அதில் எல்லாமே ஸ்பாயில் ஆகி ஒரு 200 ரூபா அவர்கிட்ட வந்து கடன் கேட்டதாக ஒருத்தர் சொல்லியிருந்தார். 3rd கேஸ் எடுத்துப்போம். இப்போ ரீசெண்டாக இன்னொரு வீடியோவில் கீர்த்தி சுரேஷ் ஆக்ட்ரஸ், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, ஒரு செர்டன் ஸ்டேஜில் என்கிட்ட கையில் கேஷே இல்லை, நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்த படத்துக்கு அப்புறம் என் கையில் கேஷ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 3 எக்ஸாம்பிளை சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நிறையாவும் இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம ஷேர் பண்ணிப்போம். இந்த மாதிரிலாம் இஷ்யூ வரும்போது நம்ம ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங் இல்லைனாக்கா கண்டிப்பாக நம்மளும் ஸ்ட்ரகிள் ஆகுவோம், நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்களும் ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. இதெல்லாம் மீட் அவுட் பண்ணணும்னா நீங்கள் ப்ராப்பராக ஃபினான்ஷியல் பிளானிங்கில் இருக்கணும். சரி, அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னாக்கா ஏஜ் இருக்குது. அந்த ஏஜ் என்னென்னா ஒரு 22லேருந்து 30, அதாவது நீங்கள் ஏர்ன் பண்ணுற அந்த 22லேருந்து 30ங்கிற ஏஜை தான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த பிளான் பண்ணுறதுக்கு கரெக்டான ஏஜ் என்ன அப்படின்னாக்கா 22லேருந்து 30க்குள்ளே, அதாவது நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரிட்டைர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பிளானிங்கை பிளான் பண்ணிக்கணும். எதுக்காக மேரேஜுக்கு முன்னாடியே அப்படின்னா, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும், மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் முதல் கா வரை, கல்யாணம் முதல் காது குத்து வரை, அது மாதிரியான எக்ஸ்பென்சஸ். அந்த குழந்தை அதுக்கப்புறம் அந்த பசங்களை ஸ்கூல் படிக்க வைக்கிறதுக்கான எக்ஸ்பென்சஸ், யூஜி பிஜி அப்படி போயிட்டே இருக்கும். இதுக்கு நடுப்புற அந்த பசங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்க்கு அதுக்கே தனியாக பணம் போட்டு வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் நீங்கள் 28க்கு அப்புறமா பார்த்துக்க போகிறீங்க. இப்போ இந்த 22லேருந்து 30க்கும் அதுக்கே பிளான் பண்ணிக்கலாம். அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இருந்தாலும் ஒரு மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிட்டைர்மெண்ட்டை எவ்வளவு ஹாப்பியாக நம்ம 12 crore சேர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் என்ன நேம் பண்ணியிருக்கேன்னா 732 ஸ்ட்ராட்டஜி. அதாவது நீங்கள் 7 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, 32 years அதை ஹோல்ட் பண்ண போகிறீங்க. வாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு போடணும், எத்தனை வருஷம் போடணும் அப்படிங்கிற கால்குலேஷனை டீட்டெயிலாக பார்ப்போம். 10,000 நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அதாவது உங்கள் ஏஜ் 22 வயசில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ரெகுலராக 10,000 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 15% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வச்சுப்போம். டேர்ம் வந்து 7 வருஷம். 7 வருஷம் நீங்கள் 10,000 ரூபா தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. இதில் முக்கியமான கண்டிஷன் என்னன்னாக்கா, எக்காரணத்தை கொண்டு எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பாதியில் ரிடம்ஷன் பண்ணி அந்த அமௌண்ட்டை எடுக்கிறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. இதை கரெக்டாக அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணினாக்கா அப்ராக்சிமேட்டாக இந்த அமௌண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் ரிஸ்க் முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ணுவோம். 10,000 15% 7 years ஒர்க் அவுட் பண்ணாக்கா நீங்கள் கட்டின அமௌண்ட்டு 8,40,000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டு 14,35,000 வந்திருக்கும். எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் இஸ் நாட் கேரண்டீட். ஓகேவா? இந்த 14,35,000 ரூபா எப்போ வருது? 7 வருஷம். அதாவது நீங்கள் 22 வயசுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 7 வருஷம் கட்டுறீங்க. 22லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னாக்கா 28 வயசுக்கு இந்த நீங்கள் கட்ட வேண்டியது முடிஞ்சு போயிடும். அதாவது உங்களுக்கு பிஃபோர் மேரேஜே உங்களுக்கு 28 வயசுக்குள்ளே நீங்கள் இந்த பிளானிங்கை முடிச்சுன்றீங்க. அவ்வளோதான். நீங்கள் இதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட்டை பற்றி கவலையே பட வேண்டாம்.
இந்த அமௌண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட் வருது இல்லையா, அந்த 14,35,000 ரூபாயை எடுத்து திருப்பி ஒரு growth ஃபண்டில் போடுறீங்க. எத்தனை வருஷம்? அதே 15% இருக்கட்டும் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். டேர்ம் வந்து 32 வருஷத்துக்கு போடுறீங்க. இதை கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதை கால்குலேட் பண்ணாக்கா 12,56,55,800 ரூபா, அதாவது 14,35,000 ரூபா போடுறீங்க. 12 crore 56 lakhs உங்கள் கையில் இருக்கும். அதாவது உங்களுடைய 7 வருஷம் கட்டுறீங்களா, ஒரு 14 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபா அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதாவது 14 வருஷம் கழிச்சு உங்கள் 42வது வயசில் உங்கள் கைக்கு 1 கோடி ரூபா இருக்கும். அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டு கரெக்டாக உங்களுடைய 60 வயசுக்கு 32 வருஷம் அப்படியே ஹோல்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய 60 வயசுக்கு 12,56,00,000 கையில் இருக்கும். 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. எவ்வளவு? வெறும் 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. 7 வருஷம் தொடர்ந்து கட்ட போகிறீங்க. இது மட்டும்தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. அதாவது 8,40,000 ரூபா தான் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் கையில் இருக்கிறது 12 கோடி ரூபா. இதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னாக்க கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு சூப்பராக நீங்கள் ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் கட்டுறது வெறும் 8,40,000 ரூபா தான். ஆனால் உங்களுக்கு 14,35,000 ரூபா போட்டு நீங்கள் கட்டுறது வெறும் 8,40,000 ரூபா தான். ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிற ரிட்டர்ன் பர்சன்டேஜ் எவ்வளவு? 98%. அதாவது 1.14% தான் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க. உங்களுக்கு கிடைக்கிறது ரிட்டர்ன் 98% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிது. இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய 50வது வயசில் நீங்கள் விட்டுறீங்க அப்படின்னாலும் ஒரு 22 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 3 கோடி ரூபா கையில் இருக்கும். நீங்கள் ஒரு 55 வயசு 50 வயசு எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் பாருங்கள், உங்களுக்கு 14 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 1 crore மேலே தான் கையில் கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்கும். நீங்கள் 60 வயசு வரைக்கும் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் உங்களுக்கு 12 கோடி ரூபா இருக்கும். 12 கோடி வருது இல்லையா, அந்த 12 கோடி அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை எப்படி லீட் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்ட் 2 வீடியோவில், அதாவது பிளான் பி வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் என்கொயரி வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.